அட லெமன் சாதம் தானே, இது டெய்லி வீட்டில் செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோவில்ல கொடுக்கறது மட்டும் இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு 1க்கு 2 தொன்னை வாங்கி சாப்பிடுவோம். சிஸ்டர் ஒருத்தவங்க லெமன் ரைஸ் ரெசிபி கேட்டிருந்தாங்க. இப்படி செய்துன்னு பார்க்கலாமா? கடாயில குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 2 போல வரமிளகா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிடலாம். 2 பிஞ்ச் பெருங்காயம், குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சி 1 ஸ்பூன், கூடவே ஒரு கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அந்த சூட்டோடவே இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். லாஸ்டா குட்டி குட்டியா கட் பண்ண பச்சை மிளகா, ஆல்ரெடி சாதத்துல உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 2 லெமன் எடுத்திருக்கேன். அதுல 1 லெமன் இதுல ஸ்குவீஸ் பண்ணிட்டு உடனே இதுல சாதம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பவுல் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லைட்டா நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்துக்கோங்க. முக்கியமா வறுத்த 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான், சூப்பரான லெமன் சாதம் ரெடி. எண்ணெயில ஒரு கொத்து கருவேப்பிலை, வெறுமிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.